ப்ரோ எல்லா ரோலுமே கரெக்டா பண்ணிருக்காரு ப்ரோ. அவர் ஹீரோவும் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு, டேரக்டரும் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு, ரைட்டிங் அதான் சொல்லல எல்லாமே யூஸ்வலான கதை. நம்ம இது வரைக்கும் நிறைய பார்த்த கதை தான். பட் இது வந்து அவுட் அண்ட் அவுட் யங்ஸ்டர்ஸ் கனெக்ட் ஆயிடுச்சு. நிறைய விஷயம் நல்லா கனெக்ட் ஆச்சு. ப்ளஸ் என்னன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப கனெக்ட் ஆயிரும். ஸோ ஒரு ஜாலியான படம். லாஸ்ட்ல வந்து ஃபுல் எமோஷன் ஆக்கிட்டு படம் வந்து நல்ல பேரண்ட்ஸ்க்கு டெடிகேட் பண்ற மாதிரி இருந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா பண்ணிருந்தாங்க ப்ரோ. இது வந்து எல்லா படத்துலயும் பார்த்த ஒரு ஸ்டோரி தான். பட் ஆனா அது அவங்க போர்ட்ரேட் பண்ண விதம், அவங்க வந்து டெடிகேட் பண்ண விதம் வந்து உண்மையிலே வந்து சூப்பரா இருந்துச்சு. கென்னு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணிருக்க மாதிரி இல்ல. உண்மையிலே வந்து வர்த் வாட்ச் ப்ரோ. தியேட்டருக்குள்ள படம் கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. சூரஜ் சார் ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு, ப்ரொடியூசரை தவிர மத்த எல்லா ரோலும் பண்ணிருக்காரு கென்னு இந்த படத்துல. ஆமா. அதெல்லாம் எப்படி ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கு? கண்டிப்பா ப்ரோ. படத்தோட வந்து அதான் சொல்றேன்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு யங் டேரக்டரா அது அந்த மாதிரி ஒரு விஷயம் போர்ட்ரேட் ஆகல. விசுவலா பார்த்தப்ப ஒரு 10 படம் எடுத்த டேரக்டர், ஒரு 5 படம் எடுத்த டேரக்டர் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கு. பட் வைஸ் அதான் சொல்றேன்ல, தனுஷ் வெற்றிமாறனோட ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட், அவ்வளவுதான். எங்கேஜிங்கா இருந்தது, போர்லாம் அடிக்கல, நல்ல படம். ஓகே, ஒரு ஸ்கூல் படம்ன்றப்ப நம்ம நிறைய படம் பார்த்துறோம். 3 படமே ஸ்கூல்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறப்ப இது எப்படி பண்ணிருக்காரு? ஓகேவா இருக்குண்ணா, பிடிச்சிருந்தது. அவ்வளோதானா டேரக்டர் எல்லாமே நல்லா தான் பண்ணியிருந்தாரு. நாங்கள் அவருக்காக தான் வந்தோம், கேங்கா வந்தோம், நல்லா தான் இருந்தது. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, சும்மா ஓகே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க வந்தோம். சரி, ஓகே. ஹீரோயின் வந்து தனுஷ் சாரோட ஃபேன், இவர் வந்து சிம்பு சார் ஃபேன்லாம் ஒரு இது வச்சிருக்காரு. அது நாங்களே யோசிச்சோம், ஆனால் அதெல்லாம் பெருசா தெரியல. இங்க ஹீரோட அப்பாவா பண்ணிருக்காரு. அவரும் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. அவரு கேரளான்னு நினைக்கிறேன், நல்லா பண்ணியிருந்தாரு. என்ன சொல்ல வராங்க இந்த படம் மூலமா? என்ன சொல்றாங்க? டெடிகேட்டட் டு பேரண்ட்ஸ்னு போட்டிருந்தாங்க. லைக் நம்ம வந்து லைஃபை பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன், தெரில. அது சூப்பர்ண்ணா, பாட்டெல்லாம் ஓகே, நல்லா இருந்தது. லைக் எல்லாமே மேட்ச் ஆச்சு, சூப்பரா இருந்தது. ரெண்டுமே ஓகே தான். எங்களுக்கு ஹீரோவா பிடிச்சிருந்தது. சிறையில ஒரு ஹீரோயின் பண்ணிருக்காங்க. ஆமா, சிறையில பெருசா பேசப்படுது. நான் சிறை பார்க்கலண்ணா, இல்ல நல்லா தான் பண்ணிருந்தாங்க. அவங்களும் நல்லா இருந்துச்சு. என்னோட டைரக்ஷன்ல எப்படி இருந்தது படத்துல? நல்லா இருந்துச்சு. யாரோட ஆக்டிங் பெஸ்டா இருந்தது படத்துல? எனக்கு அவங்க கென்னோட அப்பா அம்மாவை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. ஜிவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல எப்படி இருந்தது? எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன டைரக்ஷன்ல எப்படி பண்ணியிருக்காரு அவர்? ஒரு ஸ்க்ரீனும் ஒரு பெரிய லெவலில் வர்ற மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி அவரோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல எனக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ஹீரோ மெட்டீரியல் செட் ஆவறா இல்ல டைரக்டர் மெட்டீரியல் செட் ஆவறா? என்ன கேட்டால் வந்து அவர் டைரக்ஷன் பண்ண ரொம்ப பெட்டரா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஹீரோவோட, அதாவது அவருக்கு விருப்பம் எதுன்னு தெரியாது, ஆனால் ஹீரோவோட டைரக்ஷன் பண்ணாருன்னா ரொம்ப ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு படம் இருந்துச்சு. அதுக்காக சொல்றேன். என்னோட அப்பாவா ரோல் பண்ணிருக்காருல்ல, அவரோட ரோல் எப்படி இருந்தது படத்துல? அது ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. அவங்க அப்பா அம்மா 2 பேருமே ஈக்குவலா தான் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஸ்கூல் இதனால லவ் ஸ்டோரினால 2K கிட்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்குமா இல்ல? 2 பேருக்குமே கன்வீனியன்ஸ் தான். 90s கிட்ஸ்க்கும் பிடிக்கும், 2K கிட்ஸ்க்கும் பிடிக்கும். ஸோ கன்வின்சிங்காக தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல எப்படி இருந்தது? ரொம்ப டச்சபிளா இருந்துச்சு. சிறையில வந்து ஒரு ஹீரோயின். ஆமா. அவங்களோட ரோல் சிறையில பெருசா பேசப்படுது. இப்போ 3 ஹீரோயின் இருக்காங்க, எப்படி பண்ணிருக்காங்க அவங்களோட ரோல்? 3 பேருக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் ப்ரோ. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ரோல். ஒருத்தவங்களும் ஒரு படத்துல வந்து ஒரு 30 மினிட்ஸ் வராந்தாலுமே கென்னும் அந்த கேங்கும் தான் படத்தை ஃபுல்லா ஓவர்டேக் பண்ணது. லாஸ்ட்ல வந்து அவங்க அம்மா அப்பா கேரக்டர் பண்ண 2 பேருமே பட்டாசா பண்ணிட்டாங்க ப்ரோ. ஜிவி வந்து ஒரு பக்கப்படம். ஜிவி வந்து எல்லாத்துக்கும் எல்லா டைப் படத்துக்கும் மியூசிக் போடுவாருங்கிறது அவர் இதுல ப்ரூவ் பண்ணிட்டாரு. எண்ட் ஆஃப் டே வந்து ஒரு ஹோல்சமான படம். கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல பாருங்க. நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஸ்கூல் போர்ஷனால தான் வந்ததுன்னா எல்லாமே பக்கா ப்ரோ. லைஃப் கனெக்ட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. என்ன எப்படி பண்ணிருக்காரு டைரக்ஷன்ல? நல்லா இருந்துச்சு ப்ரோ. சாங்ஸ்ல எப்படி இருந்துச்சு? ஜிவி பிரகாஷ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பெட்டரா செகண்ட் ஹாஃப் பெட்டரா? ரெண்டுமே பெட்டர் தான். ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. டைரக்ஷன் செட் ஆவறா கென்னு? சூப்பரா இருந்துச்சு.